ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரொட்டீன் ஃப்ரேம் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். பிகாஸ் அப்படி நீங்கள் ஏதாவது ரொட்டீன் ஃப்ரேம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ரேம் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அதை வாட்ச் பண்ணிவிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா டெர்ஸ் கம்யூனிட்டி பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டெர்ஸ் கம்யூனிட்டியில் ஜூன் 1 உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். எப்படி கொடுக்க போகிறோம், இன்னும் அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. அண்ட் ஸ்டில் டெர்ஸ் கம்யூனிட்டின்னு மெசேஜ் பண்ண யாருக்குமே எந்த விதமான ரெஸ்பான்ஸும் நாங்கள் பண்ணலை. அதனால் வரி பண்ணாதீங்க. நீங்கள் ஒன் டைம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்கே ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா கண்டென்ட்ஸுமே வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டில் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க யாரும் டெஸ்ட் கம்யூனிட்டின்னு மெசேஜ் பண்ணலன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பர் 9751200200 நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. வித்தின் 2 days உங்களுக்கான கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஜூன் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல ஃபஸ்ட்டு ரூல் தான் அந்த ரொட்டீனை பற்றினது. இந்த வீடியோவில் செகண்ட் ரூல் பற்றி பேசுவோம். ஜென்ரலாகவே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இல்லை படிக்கணும், இல்லை எந்த வேலைனாலும் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஒர்க் பண்ணணும்னாலே கூட இப்படி ரொம்ப கெயாட்டிக்காக ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு மைண்ட் வராது. இது எல்லாமே இப்படி கலைஞ்சிருக்கிறது நம்ம மைண்டில் சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுமா, அது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை பெரிய அளவில் பாதிக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்படி உங்கள் ஒர்க் ஸ்பேஸை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு 3 டிப்பை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிகாஸ் அந்த டிப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்டடி ஸ்பேஸை ரெடி பண்ணுறதுக்கு. சரி சார், அது என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு ஒரு சேரும் ப்ராப்பரான ஒரு லைட்டிங்கும் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதை நான் லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தேன். பட் சேருக்குலாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா, அது இதுலாம் பயங்கரமாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. நான் அப்படி மீன் பண்ணல. ஒரு கம்ஃபர்டபுளான சேர், அது நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சேராக கூட இருக்கட்டுமே, அதில் உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோன்ற ஃபீலோ இல்லை அதனால உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸோ கிரியேட் ஆகக்கூடாது. அதனால ஒரு கம்ஃபர்டபுளான சேர் அண்ட் அது கூடவே ஒரு ப்ராப்பரான லைட்டிங் செட்டப். பிகாஸ் நீங்கள் ரொம்ப நேரம் படிக்க போகிறீங்க இல்லை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்றப்ப ப்ராப்பரான லைட்டிங் இல்லைனா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயினாக மாறிடும். அதனால் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் டெஸ்கில் இது ப்ராப்பராக இருக்கான்னு. செகண்ட் விஷயம், கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கவே கூடாது. ஐயோ சார், நாங்கள் அதில் தான் வீடியோவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் நீங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ மொபைலில் தான் வீடியோ பார்க்குறீங்க, கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, சைலண்டில் போட்டுருங்க. அது எதுவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ கண்டென்ட் டைம் வந்து முன்னாடி வேறு ஏதோ ஒன்று நின்றுச்சுன்னா டக்குன்னு மைண்ட் அப்படியே ஸ்விட்ச் ஆகி அந்த பக்கம் போயிடும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. எத்தனை நாள் ஏதோ ஒன்றத்தை பார்க்க இன்ஸ்டாக்குள்ளே போய் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களை சுற்றி நாய்ஸ் இருக்க மாதிரியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பேச்சு சத்தமோ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான என்விரான்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. தனியாக ரூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அமையும்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. பட் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸில் நீங்கள் படிக்கிற நேரத்துலையாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு விஷுவல் போர்டு உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுக்கான விஷுவல் போர்டு, அதை பற்றியும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல உங்கள் கண்ணு முன்னாடி என்ன டாஸ்க்கெல்லாம் இன்றைக்கி நான் பண்ணணும்னு ஒரு டு டூ லிஸ்ட், அதை ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் மெயின்டைன் பண்ணால் கூட ஓகே. இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி செவுத்துலலாம் எங்கள் வீட்டில் ஒட்ட விட மாட்டாங்க, அப்படிலாம் ஏதாச்சும் ரூல் இருக்குன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி நம்ம நார்மலாக பின் பண்ணி நோட்டீஸ் போர்டில் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் ஒட்டுவோம்ல, நார்மலாக பேப்பர் கிளிச் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அகெயின் அந்த நோட்டீஸ் போர்டெலாம் அதிக செலவு சேர்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறது. ஒரு தர்மாக்கோல் 40 ரூபா இருக்கும், அதுக்கப்புறம் அது மேலே ஒரு சார்ட் ஒரு 10 ரூபா முடிஞ்சு, அது ரெண்டுத்தையும் பின் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை நாளும் ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக எங்கேனாலும் தூக்கிட்டு போய் வேறு ஏதாவது பிளேஸில் வைக்கணும்னா கூட ஈஸியாக வச்சுக்க முடியும். ஸோ அப்போ ஒரு டு டூ லிஸ்ட்டுன்ற ஒரு காலம், அடுத்து இன் ப்ராக்ரஸ்னு ஒரு காலம், கம்ப்ளீட்டட்னு ஒரு காலம். ஸோ இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் இருக்குன்னு உங்கள் டு டூ லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்ஸ் அதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அதை வந்து இன் ப்ராக்ரஸ் லிஸ்ட்டில் இருக்கணும். அதே விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதே விஷயம் இந்த கம்ப்ளீட்டட் டாஸ்கில் போய் உட்காந்துடணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் இருந்ததை கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் என்ன ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் பிரெயினுக்கு நீட்டாக தெரியும். ஒரு பதட்டம் இருக்காது. ஐயோ இதை பண்ணுறப்ப இன்னொரு வேலையை பற்றி தோன்றது, நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன் இதை நான் ரிவைஸ் பண்ணவே இல்லையே அப்படின்றது, இல்லை ரிவிஷன் பண்ணுறப்போ புதுசாக படிக்க இதை வச்சிருக்கேன்றது, இதெல்லாம் எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அன்னைக்கு நாளில் இதான் டு டூ லிஸ்ட். அந்த டு டூலேருந்து நான் இன் ப்ராக்ரஸில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணி முடிச்சதும் அது கம்ப்ளீட் எடுத்து நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கிளியர் விஷன் போர்டு உங்கள் கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட் மீ, அந்த டேல உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அந்த டேல நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இதே மாதிரி
உங்களோட ஒர்க் ஸ்பேஸையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிற இந்த இனிஷியல் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஜூன் 1லேருந்து டெஸ்ட் கம்யூனிட்டியில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த வீடியோஸ், இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அடுத்த 60 நாள் நீங்கள் பண்ண போகிற விஷயம் 60 நாளும் நீங்கள் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சும்மா ஒரு நாள் 2 நாள் அந்த ஆரம்பித்த ஜோஷ்க்கு அப்படியே பண்ணிவிட்டு அப்புறம் அதை விட்டுறணும் அப்படின்றது கிடையாது. இன்னொரு முக்கியமான டவுட்டு, கால் பண்ணுறவங்களா, சார் அதான் டெஸ்ட் கம்யூனிட்டின்னு ஆரம்பிக்கிறீங்களே, அப்போ கோர்ஸ் வேணாம் எனக்கு, நான் ஜாயின் பண்ணல அப்படின்லாமும் இருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சின்ன கைடன்ஸ், ஒரு சின்ன எய்டாக இருக்கும். ஏன்னா தனியாக அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், இல்லை என்ன கண்டென்ட் பார்க்குறதுன்ற டவுட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக எல்லாமே இன்றைக்கி அவைலபிள் தான், ஆனால் ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ப்ராப்ளமில் சிக்கி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ண போகுது. பட் நான் கண்டென்ட்டே இனிமேல் தான் நிறைய விஷயம் பார்க்க வச்சிருக்கேன், நான் முழுசாக ஒரு 30% ஆஃப் கண்டென்ட் கூட இன்னும் ரீட் பண்ணல அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு ஃபுல் கைடட் கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸில் இந்த பர்டிகுலர் டைமில் ஹெல்ப் பண்ணும். அதனால டெஸ்ட் கம்யூனிட்டியும் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதும் எங்கேயுமே நோவேர் இட் இஸ் சேம். அதையும் நான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் இதை நான் இவ்வளோ முன்னாடியே சொல்கிறேன்னா, சார் நீங்கள் இனிஷியேட்டிவ்ல நான் ஏதோ நினச்சிக்கிட்டேன் அதனால நான் கோர்ஸுக்கு வரல, இல்லைனா நான் தெரிஞ்சிருந்தா அப்போவே ஜாயின் பண்ணியிருப்பேன்லாம் அப்புறம் வந்து சொல்லக்கூடாது. கோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதில் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் திஸ் இஸ் அ கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ், அவ்வளோதான். ஃபைன், இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உங்களெல்லாம் கம்யூனிட்டியில் மீட் பண்ணுறேன். டில் தென் நான் சொன்ன இந்த 2 ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு ரூலோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஜூன் 1லேருந்து கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். பை பை.